வெல்கம் டு ஹெல்த்தி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காடை ஃப்ரை. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் காடையை எடுத்துட்டு மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அது கூட 3 ஸ்பூன் நான் தக்காளி விழுத சேர்க்குறேன். அது கூட பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாவும் 2 பல் பூண்டையும் நல்லா நம்ம இடித்து சேர்க்கணும் அதில். ஏன்னா அந்த ஃப்ளேவருக்காக தான் நான் சொல்கிறேன். அதை இடித்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடணும். 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போடணும். அது கூட 1 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துடணும். இது எல்லாமே சேர்த்துட்டு கையால் நம்ம நல்லா அந்த மசாலாலாம் அந்த காடைக்குள்ளே இறங்குற மாதிரி நல்லா பிணைஞ்சி விடணும். நம்ம அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கையால் நல்லா பிணைஞ்சி விட்டிங்கன்னா நீங்கள் அது உள்ளே இந்த மசாலாலாம் நல்லா இறங்கும் அந்த காடைக்குள்ளே. இப்போ நம்ம காடைக்குள்ளே நல்லா இறங்கிடுச்சுன்னா நீங்கள் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட அது தயிர் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இப்போ தயிர் சேர்க்கலை, அது ஆப்ஷனல் தான். பட் தயிர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு தயிர் வேணாங்கிறதுனால நான் தயிர் சேர்க்கலை. இப்போது நான் இதை மட்டும் போட்டு நல்லா பிணைஞ்சி விடுறேன். நான் பிணைஞ்சிட்டு இது அப்படியே அதில் ஒரு மசாலாக்குள்ளே ஊறணும். ஒரு 1/2 hour ஆச்சு காடைக்குள்ளே இந்த மசாலா நல்லா ஊறிச்சுன்னா மட்டும்தான் நமக்கு அந்த நீச்சு, அந்த காடையில் இருக்கிற அந்த நீச்சு வாசனை இதெல்லாம் நல்லா போகும். 2வது மசாலா நல்லா காடைக்குள்ளே நல்லா இறங்கும். அது இது பண்ணி ஒரு 1/2 hour தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. நீங்கள் நான் இப்போ கடலெண்ணெய் விடுறேன். 4 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுட்டு இதில் நீங்கள் இப்போது சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பட்டை, அதை நான் 2ஆக உடச்சி போடுறேன். அந்த ஒரு பட்டையை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, இது 2த்தையும் நம்ம இப்போ அதில் சேர்க்கணும். அதை சேர்த்துட்ட பிறகு சின்ன வெங்காயம் நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு அந்த 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் இப்போ சோம்பு பட்டை ரொம்ப 2ம் பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயத்தை இதில் சேர்க்க போகிறோம். நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்து கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுவும் ஃப்ளேவருக்காக தான். அந்த ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்ப்பேன். நான் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அது வதக்கிறது நல்லா ஒரு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அந்த மாதிரி. ஏன்னா இது ட்ரையாக பண்ண காடை ஒரு தொக்கு மாதிரி இல்லை, கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா நீங்கள் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்குங்க. நீங்கள் அந்த வெங்காயத்தை இந்த பச்சை மிளகாவும் நல்லா அது கூடயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் இப்போ நம்ம அதை நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது நான் இப்போ 1 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ண, நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காடை, அந்த மசாலாவோட அதை எடுத்து இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்க்கணும். நம்ம வெங்காயத்தோட இந்த காடை இது போட்டு நல்லா சேர்த்துட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலரி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலருங்க. அதில் அந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அந்த காடைக்குள்ளே நல்லா இறங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரணும். அதை சிம்மில் வச்சு கலருங்க. நீங்கள் கலந்தீங்கன்னாவே இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அது அந்த காடைக்குள்ளே ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விடுறேன். இப்போ நான் இந்த நல்லா இப்போ 2 நிமிஷம் வதங்கின பிறகு ஒரு 3/4 டம்ளர் தண்ணியை விடுங்க. நீங்கள் இதில் தண்ணியை விட்ட பிறகு நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். ஏன்னா உப்பு நீங்கள் அந்த
ஊற வச்சப்போ உப்பு சேர்த்துருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த உப்பு ஓகேனா விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு பத்தலை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடணும் உப்புன்னா இப்போ உப்பு சேர்த்துக்குங்க. நீங்கள் சேர்த்துட்டு அந்த 3/4 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் தட்டு போட்டு மூடி கொஞ்சம் சிம்லேயே வைங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகும். இது வந்து அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணி இந்த காடை வேகிறதுக்கு. காடை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் விட்டுருப்போம் நம்ம. அதனால் வந்து அந்த தண்ணியிலே தான் வந்து இது பாயில்ட் ஆகணும். அதனால் நீங்கள் சிம்லேயே வைங்க. சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வந்து இதை குக் ஆகட்டும். இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து தண்ணி சுண்டிடும். ஆனால் காடை வந்து உங்களுக்கு வந்து வேகாது. இப்போ அது வெந்துட்டுருக்க சமயத்தில் நம்ம வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு இதை எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் கழித்து இப்போது நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். சுண்டிடுச்சு, காடையும் வெந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த மிக்சியில் அரைச்சி வச்ச மிளகு சோம்பு கொரன்னு இருக்கணும். ரொம்ப ஃபைனாலாம் அரைக்கக்கூடாது, பவுடராக கொரன்னு அரைச்சி அதை வந்து நீங்கள் வந்து இதில் சேர்க்கணும். நீங்கள் நல்லா அந்த பெப்பரு, அந்த சோம்பு, அந்த பவுடர் வந்து இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா கலந்துகிட்டே இருங்க. இப்போ சிம்மில் வச்சு கலந்துகிட்டே இருங்க. நீங்கள் இப்போ கலந்துட்ட பிறகு கொத்தமல்லி தழையை வந்து கொஞ்சம் மேலே போட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டுருங்க. நீங்கள் இப்போது பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா காடை ரோஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது கூட வச்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, இதை கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே அதில் பெரட்டுங்க. நீங்கள் கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டிட்டிங்கன்னா இதாகிடும். இப்போ இது நம்மளோட சுவையான காடை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் பாருங்கள், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த கம்பங்கூழெல்லாம் இருக்கும்ல, அது கூடலாம் வச்சு இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றப்போ. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம காடை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இதை உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.